ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான அவுட்டிங் தான் இருக்க போகுது. இங்கே பாண்டிச்சேரியில் லாக்டவுனும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கடைகள்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துட்டு வரலாமேன்னு நானும் மாமாவும் கிளம்பியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நாம் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் தான் வந்திருக்கோம். மாமாவுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படியே சைக்கிள் கேப்பில் நம்மளும் ஷாப்பிங் பண்ணிட வேண்டியது தான். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. இங்கே நார்மல் டெக்ஸ்டைல் ஷாப் மாதிரி இருக்காது. இங்கே நம்ம எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோமோ அதை வெயிட் போட்டு அதை மெஷர் பண்ணி தான் நமக்கு ரேட் சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kgக்கு 555 அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இங்கே பனியன் மெட்டீரியல் தான் வச்சுருப்பாங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டுக்கு போடுற ரஃப்யூஸ்னால் இங்கே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஜென்ஸுக்கு தேவையான ட்ராக்ஸ், டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எவ்வளோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை வெயிட் போட்டு அதுக்குண்டான விலையை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய ட்ரெஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். லைட் வெயிட்டில் எடுத்திங்கன்னா அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே இதில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸில் சைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் தான் கரெக்டான சைஸ் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். இங்கே லேடிஸ்க்கு கிட்ஸுக்குமே தனித்தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே லேடிஸ் செக்ஷனில் சொல்கிற அளவுக்கு அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சில்ல. ஒன்லி நைட் வேர் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பனியன் மெட்டீரியல், வெஸ்டர்ன் வேர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எப்போதுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். 555 ஷாப்னால் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். பட் கிட்ஸுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே. நாங்கள் எப்போதுமே குழந்தைங்களுக்கு இங்கே தான் ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம். எல்லாமே பனியன் கிளாத்தில் தான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு போகும்போது அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஷாப்போட என்ட்ரன்ஸ். இது பாண்டிச்சேரியில் இருக்க பீச்சுக்கு நியர்பை தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்? ஆமா, இது எந்த ஏரியா? ஆமாங்க, இப்போ நம்ம பீச்சில் தான் இருக்கோம். பாண்டிச்சேரியில் லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு. பட் பீச்சில் மார்னிங் ஈவினிங் மட்டும் பர்டிகுலர் டைமிங்கில் மக்கள் வாக்கிங்லாம் போய்க்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த டைமிங்கில் வந்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கேட்குறாங்க டீட்டெயில். அட, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம பாண்டிச்சேரி பீச்சோட அழகே தனி அழகு தாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லை. ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பாண்டிச்சேரி பீச்சை பார்க்கவே முடியாது. மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே. இன்னும் சண்டேலலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கூட்டமாக இருக்கும். திருவிழா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பீச் பார்க்குறதுக்கே ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நானும் மாமாவுமே பீச்சுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாக்டவுன் போட்டதுனால. இது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்களோட பிஸியான ஷெடியூலில் உங்களுக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் உங்கள் மனசுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் யாருக்கெல்லாம் பாண்டிச்சேரி பீச் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச் வியூ பண்ணுற மாதிரி ஒரு சீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து அலைகளோட அழகை நம்ம ரசிக்கலாம். இது ஒரு சூப்பர் அப்டேட்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம இப்போ பீச்சில் கிளம்பியாச்சு. ஓகே மாமா, நம்ம கிளம்பலாமா? என்ன பண்ணுறீங்க? ஓ, இதுக்கு பேர் தான் சுற்றி லவ் பண்ணுறதா? ஓகே, நம்ம பீச்லேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்? காஸ்மெட்டிக் செக்ஷன்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். நான் இப்போது சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு தான் வந்திருக்கேன். அந்த கடையில் நிறைய இயரிங்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஜிமிக்கீஸ்லாம் பாருங்களேன், ரொம்பவே அழகழகாக நிறைய கலரில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இயரிங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப க்ரேஸினே சொல்லலாம். இந்த மாதிரி ஷாப்லாம் பார்த்தே ரொம்ப ஒரு 2 monthsக்கு மேலே இருக்கும் நம்ம ஷாப்பிங்லாம் இந்த மாதிரி
அக்கேஷன்ஸ் எதுவுமே இல்லைனா கூட கடை எதனா பார்த்தேன் அப்படின்னா எதனா ஒரு கம்மல் 2 கம்மல் ஏதாச்சும் நான் வாங்குவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. குழந்தைங்களுக்குமே ஸ்டட்டு மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில்வர், பிளாக் மெட்டல் இந்த மாதிரி டைப்லலாம் நிறைய ஹியரிங்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி சில்வர், பிளாக் மெட்டல்ஸ்லாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பிளாக் மெட்டல்ஸ்லாம் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு அவ்வளோவா சூட் ஆகாதோ அப்படின்னு ஒரு தாட் இருக்குது எனக்கு. அதனால் மோஸ்ட்லி சில்வர், பிளாக் மெட்டல்ஸ் இந்த மாதிரியான ஹியரிங்ஸ்லாம் நான் வாங்குறதில்ல. ஆனால் இந்த தடவை நான் அதில் தான் ஒரு ஹியரிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங் தான் அது. இதில் வந்து கீழே வந்து ப்ளூ கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாகலாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அக்கேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எங்கேயுமே வெளியே போக போகிறது கிடையாது. அதனால் நான் எதுவுமே வாங்கலை. குழந்தைங்களுக்கு பொட்டு 2 ஹியரிங் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஐடெக்ஸில் வந்து இந்த கண்மை இடுவாங்கள்ல அது வாங்கினேன். அதை நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ரஃப் யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். ஹியரிங்ஸ்க்கு அடுத்ததாக அந்த கடையில் அதிகமாக இருந்த கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஹேர் கிளிப்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலேயுமே என்னோடய குழந்தைங்களுக்கு 2 செட்டு வாங்கிட்டு போனேன். இந்த ஹேர் கிளிப் விஷயங்கள்லாம் நம்ம வாங்க ஆரம்பித்தோன்னா வாங்கிட்டே தான் இருக்கணும். இப்போ தான் வாங்கின மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள்லேயே அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட காஸ்மெட்டிக் செக்ஷனை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் நானும் மாமாவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாஸ் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே ரொம்பவே ஃபேமஸ். காஃபியோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். காஃபியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்போ வெளியே வந்தாலுமே வேலைகள்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவோம். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக குட்டி அவுட்டிங் vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.